நமக்கென்று ஒரு குறிக்கோள். ஹாய். நம்மில் சிலர் ஒரு குறிக்கோள்களோடையே செயல்பட்டு கொண்டே இருப்பார்கள். அது வெற்றி பெற சில காலம் ஆகலாம். பொருளாதார தடை, கூட இருப்பவர்கள் கேலி பேச்சுக்கள் என பல வடிவங்களில் நமக்கு தடை ஏற்படும். அனைத்தையும் தாண்டி நம் குறிக்கோளுடன் செயல்பட்டோன்னா நம்ம வெற்றி பெறலாம். இதற்கு ஒரு சின்ன கதை கூட உண்டு. வணக்கம், நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் பேசுகிறேன். அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா? அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள். இன்று என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் அண்ட் ஷேர். ஓகே. அதாவது ஒரு 1980 ஒரு மாணவர், நல்ல படிப்பு, நல்ல வேலை, பொருளாதாரம் அனைத்தும் சிறப்புடனே இருந்தாருங்க. சில வருடங்கள் இது என்ன வேலை, நமக்கு செய்த வேலையே செய்து கொண்டு உள்ளோமேனு ஒரு வருத்தம் வேறு அவருக்கு. என்ன பண்ணுறது, சரி நம்ம வேறு ஏதாவது புதிய கண்டுபிடிப்புகள், ஏன்னா புதிய வேலை, ஏன்னா மனம் அழைப்பாய அந்த வேலையை விட்டு நாம் எந்த முயற்சி செய்யணுமோ அதை தீவிரமாக செயல்பட்டார். ஆனாலும் பல காரணங்களால் அந்த எண்ணங்களையும் இது பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து வேறு சில இடம் பார்த்து பல நண்பர்களுடன் சேர்ந்து அந்த கண்டுபிடிப்புகளை தொடர்ந்தார். சில நண்பர்களுடன் செய்கிறப்ப அது சிறப்பாக வரலை. அந்த நண்பர்களும் ஆகட்டும், உறவினர்கள் ஆகட்டும், ஏன்பா உனக்கு இந்த வேலை நல்ல வேலையில் இருந்த, அதை விட்டுட்டு இப்படி இது பண்ணுறியே என்று சொல்லி கேலி பேச்சுக்கள் வேறு பேச ஆரம்பித்தார்கள். ஆனால் அவர் எதற்குமே சலிக்காமல் தனது குறிக்கோளில் தீவிரமாக முயற்சியுடன் ஈடுபட்டார். அவருடைய தீவிர முயற்சியும் அயராத உழைப்பும் அவர் திறமைக்கு சான்றாக உதவியது. கடைசியில் தன் திறமையால் வெற்றியும் கண்டார். அவ்வளோ ஒரு சிறப்பாக 3 முறை கஷ்டப்பட்டும் வெற்றியும் கண்டார். அது வேறு யாரும் இல்லைங்க, ஃபோர்டு கார் கம்பெனி தாங்க அது. அதன் தயாரிப்பாளர் ஹென்றி ஃபோர்டு. அவரது குறிக்கோள் தளராமல் உழைத்து ஒரு பெரிய கார் கம்பெனியை உருவாக்கினார். இதை போல தாங்க நம்மில் சிலர் குறிக்கோளுடன் இருப்பார்கள். அவர்களுக்கு பல தொந்தரவுகள், மனிதர்கள் அறிவுரைகள் இருப்பது போல் என தனது குறிக்கோள்களை இவெல்லாம் இது மாதிரி இப்படி நீ போயிடுவ இது பண்ணு அந்த ஒரு பயத்தில் தன்னுடைய குறிக்கோளெலாம் புதைச்சிட்டு கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு வேலையில் மனம் இல்லாமல் வாழ்ந்து வருவாங்கங்க. ஆனால் இன்னும் சில பேர் இருப்பாங்க தெரியுங்களா? இன்னும் சில எந்த இடையூறு வந்தாலும் எதற்கும் சளைக்காமல் தனது குறிக்கோள்களை விடாமல் பிடித்து எத்தனை இடையூறுகள் வந்தாலும் மனம் தளர மாட்டாங்க. மனம் தளராமல் முயற்சியுடன் வெற்றி அடைவார்கள். எல்லாம் புகழ்மிக்கவர்களாகவே திகழ்வார்கள். இப்படி சிறப்பாக நம்ம குறிக்கோள்களில் தீவிரமாக இருந்து சிறப்படைஞ்சோன்னு அது ஒரு நல்ல நிலையில் உலக புகழ்பெற்ற ஒரு நல்ல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதா வருங்க. குறிக்கோள்னு என்ன எடுத்துக்கொண்டால் அதில் மனம் பின்வாங்கக்கூடாது. குறிக்கோள்னு ஒன்று எடுத்துட்டோன்னா அது பின்வாங்கக்கூடாது. நம்ம குறிக்கோளில் எந்த இடையூறு வந்தாலும் சமாளித்து முயன்றால் முன்னுக்கு வரலாம். அனைவருக்கும் ஒவ்வொரு தரமும் உண்டுங்க. அதை அறிந்து எதற்கும் தயங்காமல் அயராது உழைப்புடன் சென்றோமானால் வெற்றி நிச்சயம். புரிகிறதா? நன்றி, வணக்கம்.